நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி என்று சொல்லிவிட்டு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு உரையாடாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் சென்றீர்கள் என்று நாளைய ஊடக செவியில் தெளிவுபடுத்துங்கள். ஏனென்றால் நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் மிகவும் கண்ணியமாக தொடர்ந்து பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதிலையும் நாங்கள் நாளை எதிர்பார்க்கின்றோம் என்று உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். படுகொலை செய்யப்பட்டது என்று நான் சொன்னதாக அது சிலரால் விமர்சிக்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் நடந்த சொன்ன பாராளுமன்ற உரையை மிக கவனமாக பார்த்தால் கம்புல மலையத்திலே நடந்தது படுகொலை என்றுதான் நான் சொல்லியிருக்கின்றேன். சிலர் சொல்றார்கள் வெள்ளம்பிட்டியிலே வெள்ளம் வந்தது அரசாங்கத்திலே பிள்ளை அல்ல, களுவாஞ்சுடியிலே வெள்ளம் வந்த அரசாங்கத்திலே பிள்ளை அல்ல என்று சொல்றார்கள். படுகொலை என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் நேற்றைய தினம் கண்டி மாவட்ட அரசாங்க அதிபருடைய அந்த உரையாடலே மிக தெளிவாக தெரிஞ்சது. ஏனென்றால் கொத்மலை என்று அழைக்கப்படுற அந்த கொத்மலை டேம்ல இருக்கிற தண்ணியை 12ஆம் தேதி அரசாங்கத்துக்கு அந்த அறிவுறுத்தல் வந்தா பிறகு அந்த தண்ணியை சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிருந்தால் அதிக அளவான மழை தண்ணி வந்து அந்த கொத்மலை டேங்க்ல தேங்கி இருந்திருக்கும். அவ்வாறு ஒரு நிலைமை வந்திருந்தால் அதிக அளவான தண்ணி எங்களுடைய நிலையத்துக்கு வெளியிலே கம்புல பிரதேசத்துக்கு மிக முக்கியமாக வந்திருக்காது. அவ்வாறு வந்திருக்காட்டி இந்த மண் சரிவுகளுடைய அபாயங்கள் குறைந்திருக்கும். மண் சரிவினுடைய அபாயம் குறைந்திருந்தால் மண் சரிவிலே பாதிக்கப்படுற மக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்காது. இது நாங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதுக்காகவோ இல்லாட்டி மக்கள் அரசுக்கு சார்பாக பேசுறாருன்றதுக்காக உண்மையை நாங்கள் சொல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தோம். படுகொலை ஏன் என குறிப்பிடப்பட்டது விளக்கம் கொடுக்கிறீர்கள். படுகொலை ஏன் என விமர்சிக்கப்பட்டது, விவரிக்கப்பட்டது. ஒரு குடும்பம் புதையுண்டு இருக்கின்றது. அந்த குடும்பத்தை எடுப்பதில் பிரதேச செயலாளரின் அசம்பந்த போக்கு, இப்படியான போக்குகளை பார்க்கின்ற போது அது உண்மையில் ஒரு படுகொலை தான். அதற்கு மாற்றம் இல்லை. காரணம் அது திட்டமிட்ட வகையில் தான் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் அந்த காணொலியில் கூறுகிறீர்கள். சரி, நல்ல விடயம். நீங்கள் இப்போது அரசியல் பேசுகிறீர்கள், நல்ல விடயம். இனப்படுகொலையே நடக்கவில்லை என்று கூறிய சுமந்திரன் உங்கள் அருகில் இருக்கிறார். இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை. இனப்படுகொலை ஒன்று நடைபெற்ற போது அந்த இரத்த வாடைகள் ஆறுவதற்கு முன்னரே நான் என்னுடைய தொகுதியையும் என்னுடைய மக்களையும் இந்த கட்சிகளுக்கூட வளர்க்கப் போகிறேன், விளையாட்டுக் கழகங்களை வளர்க்கப் போகிறேன் என்று நீங்கள் கூறிக்கொண்டு மஹிந்த ராஜபக்சவோடு இருந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் ஏன் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் பிழை நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த விடயம் விமர்சிக்கப்பட வேண்டுமா? ஆம், விமர்சிக்கப்பட வேண்டும். ஆனால் இவ்வளவு இனப்படுகொலை அவ்வளவு அந்த ஆயிலும் மோசமான அளவில் விமர்சிக்கப்படுவதற்கு இது உகந்த காலம் அல்ல. அதனைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே அந்த பகுதியினுடைய மக்கள் உளவியல் தாக்கத்துக்குள் ஆளாகி இருக்கிறார்கள். இன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவோடு நாம் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 3-4 பிரதேச செயலகங்களோடு கதைக்கின்ற போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பேதளித்த நிலையில் இருக்கின்றார்கள்.